முகத்தின் நேர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரின் மீது என்றென்று நின்று நிலவட்டுமாக்குக. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கனாமிக் இல்லைனா ஒரு பிஸ்னஸ் சர்வீஸ் மாடலை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பேச போகிறோம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு இருக்குது, இந்த வீட்டுக்குன்னு ஒரு ஆர்கிடெக்ட் இருக்காங்கன்னு வைங்களேன். இந்த ஆர்கிடெக்டோட ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் டிவி வரணும், இங்கே தான் சோஃபா வரணும், இங்கே தான் ஜன்னல் வரணும், அப்போ தான் வெளிச்சம் வரும், இங்கே தான் வெண்டிலேட்டர் இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு காற்று நல்லா வரும். இப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான அந்த வீட்டுக்கான கட்டமைப்பு இப்படி இருந்தால் தான் அந்த வீட்டில் வாழக்கூடிய நபர்களுக்கு வந்துட்டு சுலபமாகவும் ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டை வந்து பிளான் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிட்டிக்குன்னு சொல்லி ஒரு ஆர்கிடெக்ட் சயின்டிஸ்ட் இருப்பாங்க, எக்கனாமிக்குன்னு சொல்லி ஒரு ஆர்கிடெக்ட் சயின்டிஸ்ட் இருப்பாங்க, மெடிக்கலுக்குன்னு சொல்லி ஒரு ஆர்கிடெக்ட் சயின்டிஸ்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு ஆர்கிடெக்ட் சயின்டிஸ்ட் இருப்பாங்க. இவங்களோட ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், நிறைய ரிசர்ச் பண்ணி அந்த மக்களுக்கு வந்துட்டு இது கொடுத்தாதான், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிட்டி கட்டமைக்கிறாங்க அப்படின்னா இங்கே தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கணும், இங்கே தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டமைப்பாங்க. அப்படி கட்டமைச்சாதான் வந்து மக்களுக்கு வந்து சுலபமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சிட்டியை வந்து கட்டமைக்கிறது. இப்போ எக்கனாமிக் அப்படின்னா இந்த வகையில் நம்ம எக்கனாமி வந்து கட்டமைச்சாதான் வந்து இனி ஒரு 5 வருஷத்தில் நம்ம வந்து பூமாக முடியும், நம்ம நாடு நல்லா வளரும். அப்படிங்கிறதுக்காக அந்த பிளானிங்கை கொடுப்பாங்க. இவங்க வந்து உங்களோட வேலை என்ன, பிளானிங் கொடுக்குறது. இந்த பிளானிங்கை கொண்டு வந்து போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கும் நல்லாயிருக்கும், ரிச் பீப்புளுக்கும் நல்லாயிருக்கும், புவர் பீப்புளுக்கும் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு மாடலை வந்து தயாரித்து கொடுக்குறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் நம்ம பேச போகிறோம். இந்த மாடலுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி இருக்கோம், அதை சார்ந்து நம்ம ஒரு சில பொருளையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக கூட கவர்மெண்ட் வந்து அப்படி ஒரு பொருள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செட்டப் பாக்ஸ். செட்டப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, செட்டப் பாக்ஸ் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு வந்து என்ன எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு காசு கொடுக்குறோம், கரெக்டுங்களா? பேப்பர் யூஸ், அதுதான் இந்த மாடலுடைய பேப்பர் அஸ் பர் யூசேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஆல்ரெடி அந்த மாடலுக்குள்ளே நம்ம இருக்கோம். இது வந்து அடுத்த கட்ட நிலைக்கு போயிருக்கு, அடுத்த கட்ட அட்வான்ஸான ஒரு விஷயத்துக்கு போயிருக்கு. தாமஸ் ராவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இதோட அட்வான்ஸ் விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன் இது வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பட் இன்னும் நிறைய விஷயத்துக்கு வந்து இது யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஒன்று, ஒரு பிளானிங் ஒன்று கொடுத்துருக்காரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இனிமேல் கொடுக்கக்கூடிய பொருள், இனிமேல் வந்து மக்கள் வாங்கக்கூடிய எந்த பொருளுக்கு வந்து மக்கள் ஓனராக இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ஓனர்ஷிப் அப்படிங்கிறது வந்து எண்டாயிரும். இனிமேல் வந்து எல்லாருமே யூசர்ஸ், நம்ம எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா அதை உபயோகப்படுத்தக்கூடிய நபர்களாக தான் இருப்போம். ஸோ என்ன உபயோகப்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காசை நம்மளுக்கு வந்து கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எங்கள் வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, லைட் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இந்த லைட்டுக்குலாம் வந்துட்டு எவ்வளோ யூசேஜ் பண்ணுறனோ, இந்த லைட் எவ்வளோ யூஸ் பண்ணுறனோ, இந்த ஃப்ரிட்ஜ் எவ்வளோ யூஸ் பண்ணுறனோ அதுக்கு தகுந்த மாதிரி காசை வந்து அந்த கம்பெனிக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த ஒரு சர்வீஸ் மாடலை வந்து சொல்கிறார். இந்த மாடல் நம்ம ஆல்ரெடி இருக்குது. எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராட்பேண்டுக்கு இருக்குது, டிடிஹெச் டிவிக்கு இருக்குது. ஸோ ஃப்ரீயாக வந்து மாடம் போட்டு கொடுத்துருவாங்க, ஃப்ரீயாக வந்து செட்டப் பாக்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாதத்துக்கு காசு கட்டிடலாம். இது கொண்டு வரக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ தயாரிக்கப்பட்ட ப்ராடக்டோடைய குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, பயங்கரமான குவாலிட்டி. ஈவன் உங்கள் வீட்டில் கூட ஏதோ ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பீங்க, இன்னும் 15 வருஷம் ஒர்க் ஆகிற மாதிரி, 20 வருஷம் ஒர்க் ஆகிற மாதிரி இன்னும் ப்ராடக்ட் இருக்கும். இன்னும் அதில் ஒரு நட்டு கூட கழட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் நல்லா சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். கிரைண்டராக இருக்கட்டும், இல்லை மிக்சியாக இருக்கட்டும், இல்லை வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கும். அப்போ ப்ராடக்டோட குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப தரமாக இருந்துச்சு. இது சார்ந்த ஒரு பதிவு நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன், வை ப்ராடக்ட் டசன்ட் ஹேவ் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி. நான் என்னுடைய பதிவுகளே அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும். அது ஒரு விஷயம் நான் பேசியிருந்தேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலிஃபோர்னியாவில் ஒரு ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன், அங்கே வந்து ஒரு பல்ப் இருக்குங்களாமா, லைட் பல்ப். இந்த லைட் பல்போடைய குவாலிட்டி வந்து பயங்கரமான குவாலிட்டி. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 116 வருஷத்துக்கு மேலே இன்னும் அது அந்த பல்ப் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கண்காணிக்கிறதுக்கு 2 சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. அந்த சிசிடிவி கேமரா கூட கெட்டு போச்சு, பட் அந்த பல்ப் இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக அந்த பல்ப் வந்து தயாரிச்சிருப்பாங்க. நீங்கள் யூடியூப்பில் அடிச்சிங்கனாலே தெரியும், லைட் பல்ப் ஃபார் 100 years அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கனாலே உங்களுக்கு அது தெரியும். அப்போ 100 years அப்படின்னா 1991 1901 அந்த நேரத்தில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அந்த பல்பு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம வாங்கக்கூடிய எந்த பொருளுக்கும் வந்து குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. இதை வந்து முத எதில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட் பல்பில் தான் கொண்டு வந்தாங்க. இந்த தரத்தை வந்து குறைக்கிறது அப்படிங்கிறது லைட் பல்பில் தான் கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் பல்ப் வாங்கிட்டு போகிறாரு, 100 வருஷம் பல்ப் எரிஞ்சிருந்துச்சுன்னா எப்படி திருப்பி வந்து வாங்குவார்? ஸோ குவாலிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது மக்கள் திருப்பி வந்து வாங்க மாட்டாங்க, கன்சியூம் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு
ஒரு லைஃப் டைம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு குறை வச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லைட் பல்பில் தான் வச்சாங்க. இது ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க, ஒரு சீக்ரெட் மீட்டிங் போட்டு ஃபிலிப்ஸு அப்போ இருக்கக்கூடிய லைட் பல்ப் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்தி இந்த லைட் பல்ப் வந்து இத்தனை மணி நேரம் தான் எரியும்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்க, அத்தனை மணி நேரம் தான் எரியும்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வெளியே விடுறாங்க. 5000 ஹார்ஸ் தான் எரியும்னு சொல்லி விட்டாங்க. 3 வருஷத்தில் அது 1000 ஹார்ஸாக குறைச்சிட்டாங்க. இப்போ இருக்கிற வரைக்கும் மாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட் பல்ப் 1000 ஹார்ஸ் எரியறது தான் பெரிய லைட் பல்ப், ஹைலி லைஃப் டைம் இருக்கக்கூடிய லைட் பல்ப். அப்படி தான் இப்போ வரைக்கும் அந்த மாடல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அந்த லைட் பல்போடைய விஷயம் 1000 ஹார்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. பல்ப் வந்து இவ்வளோ ஹார்ஸ் தான் எரியும் அப்படின்னு சொல்லும்போது எரிய ஆரம்பிச்சிச்சு. திருப்பி மக்கள் வர ஆரம்பிச்சாங்க, திருப்பி வாங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாடல் கண்டுபிடிச்சாங்க, புது ப்ராடக்ட்ஸ். ஒரே ப்ராடக்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸாக கண்டுபிடிக்கிறது. அப்போ வந்து இது பழசு, இது புதுசு அப்படின்னு சொல்லி விற்கிற மாடல். ஸோ அந்த மாடல் வரும்போது அது இப்போ கெட்டு போச்சோ இல்லையோ அதை தூக்கி போட்டு புது ப்ராடக்ட்டை நம்ம வாங்கக்கூடிய அந்த விஷயம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய நம்ம காலகட்டத்தில் நம்மளும் இந்த ப்ராடக்டோடைய குவாலிட்டி எல்லா காலகட்டத்திலையும் அது இருக்குது. இப்பயும் நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வாங்கக்கூடிய நான் ரொம்ப காசு கொடுத்து வாங்குறேன், ஆனால் எந்த ப்ராடக்ட்டுக்கும் வந்து எனக்கு வந்து குவாலிட்டியே இருக்கிறது இல்லை. ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போயிடுது, இல்லைனா காணா போயிடுது, இல்லைனா உடஞ்சி போயிடுது, இல்லைனா ஏதோ ஒரு பிரச்சனை. மெயினாக வந்து எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸ்க்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது. நம்மள்ட்ட ஒரு பெரிய விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாமே தவணை முறையில் தான் வாங்குவோம். ஒரு ஃபோன் வாங்குவோம், தவணை முறையில் வாங்கும்போது என்ன ஆகும்னா, 10 மாதத்துக்கு நான் அந்த காசு கட்டணும் அப்படின்னு வைங்களேன், வாங்கின முதல் நாளே வாங்கி ஒரு 10 நாளே காண போயிடும், இல்லைனா ஏதாவது கெட்டு போயிடும். அந்த ப்ராடக்ட் நம்ம யூஸே பண்ண மாட்டோம், அந்த ப்ராடக்ட்டுக்காக நம்ம காசு கொடுத்துருப்போம், 10 மாதமும் நம்ம கொடுத்தாகும், அப்படி ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், கரெக்டுங்களா? அதே நேரத்தில் நம்ம நிறைய தொகை வாங்கி கொடுத்துறதும் கஷ்டம். இப்போ 15,000 ஒரு ஃபோன் வாங்குகிறோம், 10 நாளில் உடஞ்சி போச்சு, இல்லை 10 நாளில் காணா போச்சுனாலும் நம்மளுக்கு பிரச்சனை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சர்வீஸ் மாடலை வந்து கொண்டு வராங்க. இந்த சர்வீஸ் மாடலில் இதெல்லாம் ஓவர் கம் ஆகுது. இப்போ இந்த பர்டிகுலர் ஒவ்வொரு மெட்டீரியல் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த மெட்டீரியலுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணானுங்கன்னா ஒரு மெட்டீரியல் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துறானுங்களாமா. இப்போ லைட் பல்ப் ஒன்று வாங்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு லைட் பல்புக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்கும். ஒரு கட்டல் வாங்குறீங்க, ஒரு டேபிள் வாங்குறீங்கன்னா அந்த டேபிளுக்குன்னு ஒரு பாஸ்போர்ட் இருக்கும், அந்த மெட்டீரியல் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு ஐடி. இப்போ லேப்டாப்பில் எப்படி ஐபி அட்ரஸ், சிஸ்டத்துக்கு ஐபி அட்ரஸ் இருக்கிற மாதிரி, ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்கும். ஸோ இதை வந்து காண போக முடியாது, ரீசேல் பண்ண முடியாது, தொலைஞ்சு போனாலும் இல்லை யாராவது திருடிட்டு போனாலும் விற்க முடியும். தொலைஞ்சு போனாலும் கண்டுபிடிச்சிருக்கு. டேபிள் சின்ன விஷயத்துக்கு கொண்டு வர முடியாது, பெரிய விஷயம் தொலைறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியே யாராவது திருடிட்டு போனாலும் அதை எங்கேயும் ரீசேல் பண்ண முடியாது. இது அந்த கம்பெனி மட்டும் தான் எடுத்துக்க முடியும், அந்த கம்பெனி மட்டும் தான் எடுத்துக்குவோம், வெளியில் எங்கேயும் எடுத்துக்க மாட்டோம். இதெல்லாம் வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம். அதே நேரத்தில் நான் என்ன உபயோகப்படுத்துறேன்னா அதுக்கு மட்டும் நான் காசு கொடுத்தா போதுமான ஒரு விஷயம். எனக்கு கொடுக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயம். நம்ம பாசிட்டிவ் என்னென்னங்கிறத லைனாக பார்ப்போம். அதாவது நான் வாங்கக்கூடிய பொருள் வந்துட்டு பாரபட்சம் இல்லாமல் வாங்கலாம். அதாவது ஒரு பணக்காரனும் அதே பொருள் வாங்குவான், ஒரு ஏழையும் அதே பொருள் வாங்குவான். ஸோ லைட் பல்ப் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹை குவாலிட்டியாக, ப்ளஸ் வந்துட்டு பணக்காரனுக்கும் அதே ஹை குவாலிட்டி கிடைக்கும், அழகான பொருளாக கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டமான விஷயம், காசு ஜாஸ்தி, ஒரே தொகையாக கொடுத்து வாங்கணும்னா. இங்கே வந்து என்ன பண்ணுவான்னா, நான் கம்பெனிட்டு சொல்லணும்னா ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்டு போயிடுவான். அதுக்கு என்ன காசோ, அதுக்கு என்ன யூசேஜ் கொடுக்குறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த காசை வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு நான் மாதம் நான் கொடுத்துருவேன். ஸோ இதெல்லாம் வந்து பாரபட்சம் பார்க்காம இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த சர்வீஸ் மாடலுக்கு அன்றாக வரக்கூடிய விஷயம். இன்னொரு ரொம்ப அட்வான்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாங்கக்கூடிய பொருளுக்கு எல்லாமே வந்து சீக்கிரமாக நான் கொண்டு போய் குப்பையில் போட்டுருவோம். அது வேஸ்ட்டு இல்லை கெட்டு போயிடுச்சுன்னா அது கொண்டு போய் குப்பையில் போட்டுருவோம். இந்த பர்டிகுலர் சர்வீஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் கம்பெனி அது வந்து ரிப்ளை எடுத்துக்கும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு மெட்டீரியல் பாஸ்போர்ட் இருக்குது. அந்த மெட்டீரியல் பாஸ்போர்ட்டை திருப்பி ரீனியூ பண்ணி அந்த மெட்டீரியல் பாஸ்போர்ட்டை திரும்பி இன்னொருத்தருக்கு அது விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த வகையில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசைக்ளிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகவே போகாது. டம்ப், வேஸ்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கு அது போகவே போகாது. ஸோ வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே அது போய் டம்ப் ஆகாதுங்கிறத விட ரொம்ப கம்மியாயிடும். ஸோ குப்பைக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அது மூலிமா நம்மளுக்கு வந்து இக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் கிடையாது, பொல்யூஷன் ப்ராப்ளம் கிடையாது. இதில் வந்து ஹைலி பாசிட்டிவான ஒரு விஷயம். இப்போ 10,000 கொடுத்து நான் ஒரு மொபைல் வாங்கினேன், 2-3 நாளில் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, காணா போச்சுனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. இது வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ வந்து நான் பெரிய தொகை கொடுத்து வாங்கி இத்தனை நாள்லேயே வந்து அது கெட்டு போச்சோ இது பிரச்சனை எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா கம்பெனி தான் அதுக்கு ஓனராக இருக்க போகிறோம், அந்த பொருளுக்கு நான் ஓனராக இருக்க போகிறது கிடையாது. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய என்ன பொருளாக இருந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் ஓனராக இருக்கக்கூடிய, வீடாக இருந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் ஓனராக இருக்க முடியாது. அது எல்லாமே சர்வீஸாக தான் கொடுக்க போகிறோம். உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஈவன் எந்த அளவுக்கு அது கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால், தாமஸ் டாவோ என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஒரு ரீசெண்டாக ஒரு கம்பெனி ஒன்று கட்டி கொடுத்துருக்கோம், ரொம்ப பெரிய கம்பெனி, பல ஏக்கர்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அவர் அந்த கம்பெனியை வந்து காட்டுறாரு.
அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதில் போடக்கூடிய இரும்பு எல்லாத்துக்குமே வந்து அந்த 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 ஃபுல் பில்டிங்கை கட்டுறதுக்கு இரும்பு யூஸ் பண்ணி கட்டியிருப்பாங்கல்ல. ஸோ அதாவது கம்பிகள், அந்த கம்பிக்கு வந்து ஒவ்வொரு கம்பிக்கும் மெட்டீரியல் பாஸ்போர்ட் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் பில்டிங் வந்து அந்த பர்டிகுலர் பில்டிங்கை யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூசருக்கு வந்துட்டு இந்த பில்டிங்கில் எத்தனை கிலோவில் கம்பி இருக்குது, எவ்வளோ பிரிக்ஸ் இருக்குது, எவ்வளோ சிமெண்ட் யூஸ் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக தெரியும். பிகாஸ் எல்லாத்துக்கும் மெட்டீரியல் பாஸ்போர்ட் இருக்குது, எல்லாமே பேப்பர் யூஸ், ஒவ்வொன்றுக்கும் காசு கொடுத்து நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து கொண்டு வரக்காக ஆல்ரெடி வந்து ஒரு சில கம்பெனி கிட்ட பேசி அது வந்து ஆல்ரெடி டெஸ்டிங் பர்பஸில் இருந்துச்சு. ஒரு சிலது லைவ் ஆயிடுச்சு, ஒரு சில நாடுகள் வந்து அதை லைவாகவே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. யார் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபிலிப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. யூடியூப்ல இல்லைன்னா கூகுளில் போய் பேப்பர் லக்ஸ் அப்படின்னு சொல்லி LUX அப்படின்னு அடிச்சிங்கன்னா, ஃபிலிப்ஸ் பேப்பர் லக்ஸ் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா லைட் பல்பை வந்து சர்வீஸில் கொடுத்துட்டு இருக்கான். ஃபிலிப்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. BMW கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். ப்ளஸ் வந்துட்டு பாஷ் வந்து ஃப்ரிட்ஜு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து இந்த பர்டிகுலர் சர்வீஸ் மாடலை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட பாசிட்டிவிட்டி போத், அதாவது யூசர் அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்மளுக்கும் இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி. நம்ம ஆல்ரெடி அந்த மாடல் கூட தான் இருக்கும். நம்ம EMI கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி, நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு மாடல். கண்டிப்பாக இதுக்கு இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம தவணை முறையில் கட்டியே பழகின ஒருத்தவங்க, பெரிய தொகை கொடுத்து வாங்கினவங்க கிடையாது. ஸோ அந்த பக்கம் போய் இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப அட்ராக்டிவான ஒரு விஷயம். நம்ம அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதை வந்துச்சுனாலே கூடிய சீக்கிரமே அது ரொம்ப பெரிய பூம் ஆயிரும். இந்த சர்வீஸ் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பூம் ஆயிரும். இதோடைய நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாகணும். நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நெகட்டிவிட்டி, அது ரொம்ப ரொம்ப பெரிய நெகட்டிவிட்டி. என்னன்னா, நான் ஓனராக இருக்க முடியாது. இந்த பொருள் எந்த பொருளுக்கும் நான் ஓனராக இருக்க முடியாது. ஓனராக இருக்கிற பட்சத்தில், ஓனராக இல்லை அப்படிங்கும் போதே நான் ஸ்லேவ் அப்படின்னு தான் அர்த்தம். நான் யூசர் எண்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே நான் அதுக்கு வந்து அடிமை தான். அந்த கம்பெனிக்கு வந்து நான் அடிமை மாதிரி தான். அவன் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இருக்க முடியும். இது எல்லாமே என்ன பண்ணுவானுங்க, ஆதார் கார்டு கொடுத்தா தான் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுவானுங்க. அப்போ ஆதார் கார்டில் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடும் இந்த விஷயம். அப்போ உங்கள் வீட்டில் எத்தனை லைட் பல்ப் இருக்குது, எத்தனை கல் வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ டேபிள் வச்சுருக்கீங்க, எத்தனை கட்டல் போட்டிருக்கீங்க, எல்லாமே அதில் வந்து ரெக்கார்ட் ஆயிடும். ஸோ அந்த ஒரு இதில் எல்லாமே மெட்டீரியல் பாஸ்போர்ட் இருக்குனால ஐடி மட்டும்தான். ஸோ ஒரு 10 ஐடி 10 டேபிள் இருக்குது அப்படின்னு சொன்னால் 10 ஐடி அதில் கனெக்ட் பண்ணிடணும். அப்போ உங்கள் வீட்டில் 10 டேபிள் இருக்குது, 20 லைட் இருக்குன்னா 20 லைட் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், ஆதார் கார்டில் கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த எல்லாமே கவர்மெண்ட்டுக்கிட்டே அந்த டேட்டா கொடுத்தாகணும். ஒரு சில காரணங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த வகையில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ், உடனேலாம் வராது, வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு இருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து இதில் வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டியாக இருக்குது இந்த பர்டிகுலர் சர்வீஸ் மாடலை பொறுத்த வரைக்கும். பட் பொதுவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசு விஷயத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சர்வீஸ் மாடல் வந்து ஒரு சூப்பரான மாடல். இந்த பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக கொண்டு வந்து நல்லபடியாக செஞ்சானுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த பிஸ்னஸ் மாடல் உண்மையுமே பெரிய பூமாக இருக்கக்கூடிய ஒரு மாடல், நம்மளுக்குலாம் ரொம்ப தேவையாக இருக்கக்கூடிய மாடல். நம்மளுக்கு வந்து பெருசாக காசு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. மாதம் இவ்வளோ யூசேஜுக்கு கட்டினா போதும் அப்படிங்கிற அவசியம். அதே நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பெருசாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. லைட்டு காசு கொடுக்கணும்டா, ஆஃப் பண்ண, எப்படி கரண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி மாதம் கட்டுறது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுனாலே நம்ம வந்து அதை பார்த்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கும் ஒரு அக்கறை இருக்கும், அந்த பொருள் மேலே ஒரு அக்கறை, இவ்வளோ காசு கட்டணும், பார்த்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி அளவாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயமும் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குது. ஸோ இதான் இந்த பதிவில் நான் பேசணும்னு நினச்ச விஷயம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை சார்ந்து கண்டிப்பாக கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வரக்கூடிய இந்த சர்வீஸ் மாடல் அப்படிங்கிறது ஈவன் இந்தியாவில் ப்ளஸ் தமிழ்நாட்டில், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது ரொம்ப சீக்கிரமாக வரும். ரொம்ப அட்ராக்டிவான ஒரு விஷயம். நம்ம மக்கள் அதிகமாக சீக்கிரம் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் இந்த பதிவில் நான் பேசணும்னு நினச்ச விஷயம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேலும் சுவாரஸ்யமான பதிவுகளோட, சுவாரஸ்யமான விஷயங்களோட என்னோட அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்க வரேன். அத்துடன் உங்களின் முகம் உண்மை முகம். நன்றி.